எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வாங்க. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா களத்துல இளைய தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான், என்னங்க தளபதி அவர்தான். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. அடி சண்டாளி கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்கள மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். சுருக்கமா சொன்னா எடுபுடின்னு அர்த்தம். ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சி ஏற்படுத்தியவர், தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர் யாரு? தலைப்பை பாத்தீங்கன்னா தெரியும், வெல்லும் தமிழ் பெண்கள். இந்த விழாவிற்கு வந்து எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்து என்ன கௌரவிச்சதுக்காக நம்மளுடைய அன்பு அண்ணன் பாசமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கு. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? என்னைய வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் வந்து சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். அந்த களத்துல நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணா, ஒரு மக்கள்ல ஒருத்தியா, ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மணி, ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. நன்றிங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இன்னைக்கு அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். டேய், ரேஷன் கடையில இலவச வேட்டி கொடுப்பாங்க, அத மாட்டிக்கிட்டு தொங்கிரு. இதே மாதிரி இப்ப தைரியமா பேசக்கூடிய உங்க எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு மேடை கிடைக்கும். நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். உங்களுடைய கருத்துக்களை எப்பவுமே யாருக்கும் பயப்படாம நேர்மையா தைரியமா நாகரிகமா வைங்க. டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? எல்லாரும் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்படி சோறுக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இவங்க இவ்வளோ வாண்டடா வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? காரணம் நான் சொல்லவா? வேற ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. சத்தம் பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? திடுதிப்புனி அரசு ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியல் வேணும், அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். குச்சமே இல்ல. அந்த அரசியல் சார்புக்கு யாரை பிடிச்சா கரெக்டா இருக்கும்? கிட்னி திருட்டுன்னு சொன்னே உங்க மனசுக்கு யார் வராங்க? எந்த அரசியல் கட்சி வருது? வேற யாரு? நான் தான். நான் சொல்ல மாட்டேன், குண்டாச தூக்கி போட்டுருவாங்க என் மேல. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கல்ல, கோபாலு. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும், நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும் இங்க பேசிக்கிட்டு இருக்கா. டெல்லியில இருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செல்வ பிச்சிராங்க. இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதானே பார்த்தேன். அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமா இத பத்தி நான் பேசுவேன். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏமாத்தாளமா? எகத்தாளமா பேசுற?
திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரிச்சு உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. சோறு தானே திங்கிற? சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா இல்ல நூடுல்ஸ் வாங்கி ஏதாவது கலந்து விட்டு சாப்பிடுறியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்க இருப்போம்னு கூறி. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. உங்களை திருத்தவே முடியாது. எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இத எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும். ரொம்ப நாளா இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னது ஷாலினி? நீ ஒரு லூஸ்னு. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். இந்தாங்க ஐடியா. அமுகு டுமுகு அமால் டுமால்.